கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். தொலைக்காட்சி நேயர்களாய உங்கள் யாவரையும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாள் ஜெபத்திற்காக எசேக்கியாவின் ஜெபம், பிரேயர் ஆஃப் எசேக்கியா. எசேக்கியா ராஜாவை நாம் பரிசுத்த வேதாகமத்தில் 2 நாளாகமும் 32வது அதிகாரம் 24வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இந்த எசேக்கியா ராஜா யூத மக்களுக்கு ராஜாவாக இருந்தார். சாலமோனுக்கு பின்பதாக ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. யூத ராஜ்யம் என்றும் இஸ்ரவேல் ராஜ்யம் என்றும் பிரிந்தது. இந்த யூத ராஜ்யத்தில் எசேக்கியா ராஜாவாக இருந்தார். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். In those days, Ezekiel was sick to the death and prayed unto the Lord. And he spoke unto him, and he gave him a sign. மரணத்துக்கு ஏதுவான வியாதி. ஒரு ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்தால் எந்த அளவுக்கு அவன் கஷ்டப்பட்டு இருப்பான். அநேக வைத்தியர்கள் இருக்கிறார்கள், அவர்களாலே குணமாக்க முடியவில்லை. அப்பேற்பட்டதான வியாதி, மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி. அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணினான். ராஜாவாக இருக்கிறான். அவனுக்கு மேலாக ராஜாதி ராஜா நம்முடைய தேவன் இருக்கிறார். அந்த தேவனை நோக்கி அவன் ஜெபம் பண்ணினான். தேவன் அவனுக்கு இறங்கி வாக்குத்தத்தம் செய்தார். வாக்குத்தத்தம் செய்து ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அற்புத விதமாக அவன் சுகமாக்கப்பட்டான். மரண பிடியிலே இருந்த அவனை கர்த்தர் விடுவித்தார். எசேக்கியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் அதே பிதாவாகிய தேவனை நோக்கி நாம் கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடாமல் இருப்பாரா? நிச்சயமாக கொடுப்பார். அந்த எசேக்கியாவை போல நீங்களும் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். அவனுடைய நாட்களிலே ஏசாயா தீர்க்கதரிசி இருந்தார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனம். அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோஸின் குமாரனாகிய ஏசாயா என்னும் தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ பிழைக்க மாட்ட, மரித்து போவாய், உன்னுடைய வீட்டு காரியங்கள் எல்லாம் ஒழுங்குபடுத்தும். அந்நாட்களிலே தீர்க்கதரிசி சொன்னதுதான், அந்த விதமாகத்தான் நடக்கும். ஏனென்றால் அவன் அப்பேற்பட்ட ஒரு வியாதி கொண்டவனாக இருக்கின்றான்.
மரணத்துக்கு ஏதுவான வியாதி. அவ்வளவுதான், கதை முடிந்தது. எனவே அந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நீர் உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். அதை கேட்ட எசேக்கியா கர்த்தரை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தார். எவ்விதமாக ஜெபித்தார்? அழுது ஜெபம் பண்ணார். கண்ணீரோடே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 2-3 வசனங்கள். அப்போது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் அழுதான். தேவனுடைய சமூகத்திலே தன்னுடைய காரியங்களை அங்கே தேவ சமூகத்திலே அறிக்கையிடுகிறான். உமக்கு முன்பாக நான் உண்மையும் மன உத்தவமாய் நடந்தேன். நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நடக்கிறோம் என்பதை நாம் அறிவோம். நாம் தேவ சமூகத்திலே உண்மை உத்தமமாக நடக்கும்போது நான் தைரியமாக தேவனை நோக்கி வேண்டிக் கொள்ளலாம். நான் உண்மையாக நடக்கிறேன், உத்தமமாக நடக்கிறேன், மனசாட்சிக்கு விரோதமாக நான் காரியங்களை ஒன்றும் செய்யவில்லை, நான் நலமானதை செய்கின்றேன் என்று எசேக்கியாவை போல தேவ சமூகத்திலே வேண்டுதல் செய்யலாம். அவன் வேண்டுதலோடு நின்றுவிடவில்லை, அங்கே அழுகிறான் என்று பார்க்கிறோம். எசேக்கியா மிகவும் அழுதான். தாங்க முடியாத ரணவேதனை தேவ சமூகத்திலே அழுது ஜெபம் பண்ணுகிறான். இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையிலே அந்த அளவிற்கு போவோம் என்றால் தேவ சமூகத்திலே அழுகையோடு கடந்து செல்ல வேண்டும். ஆகாரின் கண்ணீரை கண்ட கர்த்தர் உங்களுடைய கண்ணீரை காண்பார். எசேக்கியாவினுடைய கண்ணீரை பார்த்தார். அதே தீர்க்கதரிசியை கொண்டு மீண்டுமாக பேசுகிறார். ஏசாயாவை கொண்டு 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 4-6 வசனங்கள். ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதற்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர் சொன்னது, நீ திரும்பி போய் என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ நான் உன்னை குணமாக்குவேன். 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய். உன் நாட்களுடைய 15 வருஷங்களை கூட்டுவேன். உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன் என்று சொல் என்றார். இந்த வார்த்தையை எசேக்கியாவுக்கு சொல்லும்போது எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கையிலே சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். பாதி முற்றத்துக்கு தான் போயிருக்கிறார் ஏசாயா தீர்க்கதரிசி. உடனே கர்த்தர் பேசுகிறார் தீர்க்கதரிசியோடு கூட. என் ஜனத்தின் அதிபதியாகிய எசேக்கியாவை நோக்கி நீ போய் சொல்லு. எப்படி சொல்லுகிறார்? உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாயிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தாவீதின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன், முற்பிதாக்கள் தொழுது கொண்டு வந்த தேவன், தாவீதின் தேவன் சொல்லுகிறார், 3ஆம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவாய், அதற்குள்ளாக நீ சுகமாக்கப்படுவாய். உன் நாட்களோட 15 வருடங்களை கூட்டுவேன். நாட்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. உங்களுடைய கரத்திலும் இல்லை, என்னுடைய கரத்திலும் இல்லை, வேறொருவருடைய கரத்திலும் இல்லை. எல்லாருடைய நாட்களும் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது.
எனவே வேதம் சொல்லுகிறது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது. கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல இருக்கிறது நம்முடைய வாழ்க்கை. புல்லின் பூவை போல மறைந்து போய்விடும். இந்த வாழ்க்கையிலே நாம் ஒருவருமே பெருமை கொள்ளவே முடியாது. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை நாட்களை கூட்ட வேண்டும். எசேக்கியாவினுடைய நாட்கள் 15 வருடங்கள் கூட்டப்பட்டது. உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாயிருப்பேன் என்று சொல் என்றார். அப்ப தாவீதினுடைய நன்மைகள் எத்தனை ராஜாக்களை பற்றி பிடிக்கிறது என்று பாருங்கள். தாவீது அந்த நன்மை செய்ததினாலே மற்ற ராஜாக்களும் ஆசீர்வாதத்தை பெற்றார்கள். தாவீது நிமித்தமாக என்று சொல்லுகிறார். தாவீது என் தாசன் என்று சொன்னார். நீங்க நன்றாக இருப்பீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் நன்றாக இருக்கும், உங்களுடைய சந்ததி நன்றாக இருக்கும். ஆபிரகாமின் விசுவாசத்தை உடையவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். நாம் நலமானதை செய்யும் போது நம்முடைய குடும்பமே ஆசீர்வாதத்தை பெறுகிறது. நோவா சரியாக இருந்தார். நோவாவோடு கர்த்தர் பேசினார். நோவாவுடைய குடும்பத்தார் 8 பேர் பேழையில் ஏறி காக்கப்பட்டார்கள். ஒரு தலைவன் சரியாக இருக்கும் போது அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுகிறது என்று நாம் அறிகிறோம். ஏசாயா என்ன செய்கிறார் என்று பாருங்கள். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 7ஆம் வசனம். பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். அதை அவர்கள் கொண்டு வந்து பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன் பிழைத்தான். மரணத்துக்கு ஏதுவாக வியாதி கொண்டிருந்த அந்த எசேக்கியா ராஜா அத்திப்பழ அடையை பற்று போட்ட உடனே அவன் பிழைத்தான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆக ஒரு தீர்க்கதரிசி இந்த இடத்துல மருத்துவராக தன்னுடைய காரியங்களை பயன்படுத்தியிருக்கிறார். தேவ சமூகத்திலே அதை வைத்து ஜெபித்து அந்த பிளவையின் மேலே பற்று போட்ட உடனே எசேக்கியா ராஜா பிழைத்து விட்டார். கர்த்தர் சொன்ன விதமாக அங்கே சரியானது என்று நாம் அறிகிறோம். இந்த ராஜா பிழைப்பதற்கு ஒரு அடையாளம் கேட்கிறார். 3வதாக நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 8வது வசனம். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவதற்கும் அடையாளம் என்ன என்றார். ஒரு அடையாளத்தை கேட்கிறார். ஒரு நம்பிக்கை வேண்டும் எனக்கு, அதுக்கு என்ன அடையாளம்? 2 ராஜாக்கள் 20:9 நாம் வரும்போது அதுக்கு ஏசாயா கேட்கிறாரு, கர்த்தர் தாம் சொன்ன வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமோ 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டுமோ என்று கேட்டான். அந்த சூரிய கடிகாரத்தின்படியாக பாகை முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பின்னிட்டு போக வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை ஏசாயா எசேக்கியா ராஜாவை பார்த்து கேட்டார். அதிலையும் அந்த ராஜா மிகவும் ஞானமாக ஒரு காரியத்தை செய்கிறார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 10ஆம் வசனம். அதற்கு எசேக்கியா, சாயை 10 பாகை முன்னிட்டு போகிறது லேசான காரியம், முன்னாடி போறது லேசான காரியம், அப்படி வேண்டாம், சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்ப வேண்டும் என்றான். Let the shadow return backward 10 degrees. பின்னாடி வரணும் அந்த பாகை என்று அவன் சொல்லுகிறான். தேவனாலே கூடாத காரியம் ஏதாவது இருக்கிறதா? ஒன்றுமே இல்லை. கர்த்தர் சொல்ல அது அப்படியே ஆகும். ஏசாயாவினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 11ஆம் வசனம். அப்போது ஏசாயா தீர்க்கதரிசி கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் ஆகாசுடைய சூரிய கடிகாரத்தில் பாகைக்கு பாகை முன்போன சாயை 10 பாகை பின்னிட்டு திரும்பும்படி செய்தார். இதுதான் அடையாளம். அந்த அடையாளம் நடந்தபடியாக அவன் 3ஆம் நாளிலே கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனான். 3 நாளில் சுகமாயிட்டார். எவ்வளவு அற்புதமான காரியம்!
இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே தேவன் ஒரு அற்புதத்தை அவனுக்கு கட்டளையிட்டார். உலகமெங்கிலும் இன்றைக்கு நாம் அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அன்றைய இருந்த ராஜாக்கள் எல்லாம் அவன் சுகமாக்கப்பட்ட காரியத்தை குறித்து கேள்விப்பட்டு கர்த்தருக்கு நன்றி சொல்லியிருப்பார்கள். அநேகர் ஜீவனுள்ள தேவனை அடையாளம் கண்டு கொண்டிருப்பார்கள். அந்த அளவிற்கு பெரிய காரியத்தை இந்த எசேக்கியா ராஜாவினுடைய காலத்திலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் செய்தார் என்று பார்க்கிறோம். நான்காவதாக நாம் பார்க்கும்போது அவனுக்கு திரளான செல்வம் இருந்ததா. 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 27 முதல் 28 வசனங்கள். எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. வெள்ளியும் பொன்னும் இரத்தினங்களும் கந்த வர்க்கங்களும் கேடகங்களும் வினோதமான ஆபரணங்களும் வைக்கும்படியான பொக்கிஷ சாலையும் தனக்கு வந்து கொண்டிருந்த தானியமும் திராட்சரசையும் எண்ணெயும் வைக்கும்படியான பண்டக சாலைகளையும் சகல வகையான மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்களையும் மந்தைகளுக்கு தொழுவங்களையும் உண்டாக்கினார். சாலமோன் ராஜாவை போல மிக சிறப்பாக அநேக பொருட்களை சவதரித்து வைத்திருக்கிறார் இந்த எசேக்கியா ராஜா. மிகுதியான ஐஸ்வர்யமும் கனம் இருந்ததாம். அந்த அளவுக்கு தன்னுடைய ராஜ்யபாரத்தை அவன் விரிவுபடுத்தியிருக்கிறான். பொக்கிஷ சாலைகளிலே வினோதமான ஆபரணங்களை வைத்திருக்கிறான். தனக்கு வந்து கொண்டிருந்த அந்த தானியம், எண்ணெய், திராட்சரசம் இதெல்லாம் சேர்த்து வைக்கக்கூடிய பண்டக சாலைகளை கட்டி வைத்திருக்கிறான். சகல வகையுள்ள மிருக ஜீவன்களுக்கு கொட்டாரங்கள், மந்தைகளுக்கு தொழுவங்கள் இவைகளெல்லாம் உண்டாக்கி தன்னுடைய ராஜ்ய பாரத்திலே மிக சிறப்பான ஒரு ஆட்சியை அவன் செய்து கொண்டிருந்திருக்கிறான் என்று இந்த வசனத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தாராம். எப்படி சாலமோனுக்கு தேவன் ஆஸ்தியை கொடுத்தாரோ அதே போல இவனுக்கும் திரளான ஆஸ்தியை கொடுத்தார். சாலமோன் ஞானத்திற்காக ஜெபம் பண்ணினான். அவன் கேட்ட ஞானத்தையும் கொடுத்து அவன் கேட்காத நிறைய சம்பத்துக்களை சாலமோனுக்கு தந்தறினான். அதே போல இவனுக்கும் மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார் என்று 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். அவன் தனக்கு பட்டணங்களை கட்டுவித்து ஏராளமான ஆடு மாடுகளை வைத்திருந்தான். தேவன் அவனுக்கு மகா திரளான ஆஸ்தியை கொடுத்தார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவருடைய கரத்திலிருந்து வருகிறதாக இருக்கிறது. நாம் என்னதான் சேமித்தாலும் தங்கவில்லையே என்று அநேகர் சொல்வார்கள். பொத்தலான பையிலே போடுகிறவர்களாக சம்பாத்தியம் பண்ணுகிறார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அவர் தான் அவையெல்லாம் கொடுக்க வேண்டும். இந்த எசேக்கியா ராஜாவுக்கு திரளான ஆஸ்தியை கொடுத்தாராம். இந்த வானம் பூமியும் அவருடையது. அவர் தமக்கு சுத்தமானவனுக்கு அவைகளை அருளி செய்கிறார். அன்பானவர்களே, எசேக்கியா ராஜா அந்த விதமாக ஆசீர்வாதத்தை பெற்றார். அது மாத்திரமல்ல, அவன் செய்வதெல்லாம் வாய்த்ததான். 2 நாளாகவும் 32வது அதிகாரம் 30வது வசனம். இந்த எசேக்கியா கியோன் என்னும் ஆற்றிலே அணை கட்டி அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது. எசேக்கியா prospered in all his works. அவன் செய்ததெல்லாம் வாய்த்தது. வாய்க்கும்படியாக தேவன் கிருபை செய்தார் என்றே நாம் சொல்ல வேண்டும். ஞானமாக அந்நாட்களிலே ஆற்றிலே குறுக்கே அணை கட்டி இருக்கிறான். இன்னைக்கு நம்ம நாட்டில் கூட முன்னாள் முதல்வர்கள் ஆங்காங்கு அணைகளை கட்டினார்கள். ஆகினாலே இந்த நாடு செழிப்படைந்தது. அவர்கள் அந்த அணைகளை கட்டாவிட்டால் இன்று வரை நம் நாட்டிலே தண்ணீர் பஞ்சம் அதிகமாக இருக்கும். அணைகளை கட்டுவதனாலே அங்கே தண்ணீர் தேக்கப்படுகிறது, அந்த நாடு செழிக்கிறது. அதன் தண்ணீரை மேற்கே இருந்து தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினானா. வீணாக போய் கடல்ல போய் கலக்கக்கூடிய அந்த தண்ணீரை திருப்பி
தாவீது நகரம் எருசலேமுக்கு அது கொண்டு வரப்பட்டது. அந்நாட்களிலே அந்த ராஜா அந்த விதமான ஒரு காரியத்தை, யுக்தியை கையாண்டிருக்கிறார். எசேக்கியா செய்ததெல்லாம் வாய்த்தது என்று வசனம் சொல்லுகிறது. ஒருவனுடைய கையின் பிரயாசங்கள் கர்த்தரால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். அப்போதான் அது நிலைத்திருக்கும், இல்லை என்றால் நிலைக்காது. சிறுவழியிலே அநேகர் தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இந்த எசேக்கியா அப்படி அல்ல. ஞானமாக ஆற்றின் குறுக்கே, கீயோன் என்னும் ஆற்றின் குறுக்கே அணை கட்டி அதனுடைய தண்ணீரை மேற்கே இருந்து தாழ தாவீது நகரத்துக்கு நேராக திருப்பினான். அப்போ எவ்வளோ பேர் நன்மையை அடைந்திருப்பார்கள். அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள், மண்மக்கள் எல்லோரும் அந்த தண்ணீரை பருகியிருப்பார்கள். 2 நாளாக 32வது அதிகாரம் 31வது வசனத்துக்கு நாம் வரும்போது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், தேவன் அவனை கைவிட்டார். God left him. ஏன் கைவிட்டார்? ஒரு பெரிய ஒரு தவறு செய்தான். 2 நாளாக 32, 31. ஆகிலும் பாபிலோன் பிரபுக்களின் ஸ்தானாதிபதிகள் தேசத்திலே நடந்த அற்புதத்தை கேட்க அவன் இடத்திற்கு அனுப்பப்பட்ட விஷயத்தில் அவன் இருதயத்தில் உண்டான எல்லாவற்றையும் அறியும்படி அவனை சோதிக்கிறதுக்காக தேவன் அவனை கைவிட்டார். தேவன் நமக்கு நிறைய ஐஸ்வர்யங்களை கொடுத்திருக்கிறார். அதை நாம் ஞானமாக செய்ய வேண்டும். எதிராளி எவனை விழுங்கலாமோ என்று கட்சிக்கிற சிங்கத்தை போல சுற்றி வருகிறான், அன்று முதல் இன்று வரை. அப்ப ஞானமாக பேச வேண்டும். வரக்கூடியவர்களிடத்திலே அவன் ஒரு பெரிய ஒரு தவறு செய்கிறான். தன்னுடைய பொக்கிஷ சாலைகள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும், வரக்கூடிய ராஜாக்களுக்கெல்லாம் அதை காண்பிக்கிறான். 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 13வது வசனம். எசேக்கியா அவர்களை அங்கீகரித்து பின்பு அவர்களுக்கு தன் பொக்கிஷ சாலை அனைத்தையும், வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமள தைலத்தையும், தன் ஆயுத சாலை அனைத்தையும், தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். தன் அரண்மனையிலும் தன் ராஜ்யத்தில் எங்கும் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. ஒரு ராஜா இந்த மாதிரி செய்யும்போது யாராவது போய் தடுப்பார்களா? இந்த ராஜ்யபாரத்தில் இருக்கிறவர்கள் தடுக்க மாட்டாங்க. ராஜா புத்தியாகத்தான் செய்வார் என்று விட்டு விடுவார்கள். இவனோ மற்ற பிரபுக்களுக்கு பொக்கிஷ சாலைகள் எல்லாவற்றையும் திறந்து காண்பித்தான். வெள்ளி வைக்கக்கூடிய இடம், பொன் வைக்கக்கூடிய இடம், கந்த வர்க்கங்கள் வைக்கக்கூடிய இடம், நல்ல பரிமள தைலங்கள் இருக்கக்கூடிய இடம், தன் ஆயுத சாலை அனைத்தையும் காண்பித்தான். தன் பொக்கிஷ சாலையில் உள்ள எல்லாவற்றையும் காண்பித்தான். இது பெருமையில வரக்கூடிய காரியம். இன்றைக்கும் பெருமையில ஜனங்கள் அந்த தவறை செய்கிறார்கள். கழுத்து தாங்காத அளவுக்கு நகைகளை அள்ளி போட்டுக் கொள்வார்கள். அப்போ ஊருக்கெல்லாம் தெரிய வரும், இவங்க நிறைய நகை வச்சிருக்கிறாங்க. அப்போ திருடர்கள் நோட்டம் விடுவார்கள். அதுக்கு என்ன காரணம்? அவர்களே காட்டி விட்டார்கள் என்னிடத்துல நகை நிறைய இருக்கிறது என்று. இதே போலதான் எசேக்கியா பொக்கிஷ சாலைகள் எல்லாத்தையும் காண்பிக்கிறான். என்கிட்ட இவ்வளவு இருக்கு, அவ்வளவு இருக்கு. பெருமை. இன்னைக்கு பெருமையாக பேசக்கூடிய நாவுகள் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்கிறது. பெருமையை கர்த்தர் வெறுக்கிறார். பெருமை உள்ள எவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாராம். இந்த எசேக்கியாவுக்கு இப்ப எதிர்த்து நிற்க ஆரம்பிச்சிட்டார். முதல் சப்போர்ட் பண்ணி கொண்டு வந்தாரு, அவனை குணமாக்கினாரு, அவன் செய்ததெல்லாம் வாய்க்கும்படியாக செய்தாரு, அநேக பொருட்களை அவனுக்கு கொடுத்து அவனை ஐஸ்வர்யவனாக மாற்றினார். இப்பொழுதோ அவனுக்கு பெருமை வந்த உடனே இதெல்லாம் காண்பிக்க ஆரம்பித்தான். அவன்கிட்ட இருக்கிறது எல்லாம் இப்ப பறிபோகிறது. 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 16, 17 வசனங்கள். அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். இதோ நாட்கள் வரும், அப்போது உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அதே ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டே பேசுகிறார்.
அதே எசேயா தீர்க்கதரிசியை கொண்டு அவன் சுகமாக்கப்பட்டான். பிளவின் மேலே அத்திப்பழ அடையை கொண்டு வந்து பற்று போட்ட உடனே அவன் பிழைத்தான். 3 நாளைக்குள்ளே ஆலயத்துக்கு கடந்து சென்றான். அவன் கேட்டபடியாக 10 பாகை பின்னிட்டு போகும்படியாக தேவன் கிருபை செய்தார். இத்தனை அற்புதங்களை அவன் பெற்றிருந்தும் அவனுடைய வாழ்க்கையில பெருமை வந்து தன்னுடைய பொக்கிஷ சாலை எல்லாம் அவன் திறந்து காண்பித்த உடனே என்ன ஆனது? எல்லாம் பறிபோனது. அதையும் இந்த தீர்க்கனே சொல்லுகிறான், ஏசாயா தீர்க்கனே சொல்லுகிறான். கர்த்தருடைய வார்த்தையை கேளும், இதோ நாட்கள் வரும். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. தேவன் வந்து முன்குறித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் ஒரு நாள் இருக்கிறது. பிரசங்கிலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா? அந்த நாட்கள் வரும். அப்பொழுது உமது வீட்டில் உள்ளதிலும், உமது வீட்டில் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் பறிபோகும். உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும், தாவீது முதல் கொண்டே எவ்வளவு பொக்கிஷங்களை சேர்த்து வைத்திருந்தாங்க எருசலேம்ல. அவ்வளவு சேமிக்கப்பட்ட எல்லாமே ஒரே ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அவனுடைய பெருமையினாலே இவன் சேர்த்ததும் போச்சு. இதுக்கு முன்னாடி இவர்களுடைய மூதாதையர்கள் சேர்த்ததும் போச்சு. உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்றும் மீதியாக வைக்கப்படாமல், ஒன்று கூட மீதியாக வைக்கவே மாட்டான். எல்லாத்தையும் அடிச்சுட்டு போயிடுவான். எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். அதே போல கொண்டு போகப்பட்டது. பார்த்தீங்களா? எசேக்கியாவினுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் ஒரு ராஜா, நல்ல அரசாட்சி செஞ்சான், யூத ராஜா தான். மரணத்துக்கு ஏதுவான ஒரு வியாதி அவனுக்கு இருந்தது. அவன் அழுது ஜெபம் பண்ணான். அந்த அழுகையின் கண்ணீரை கர்த்தர் கண்டார், அவனுக்கு இறங்கினார். நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர், இரக்கம் உள்ளவர். அவர் கிருபையாய் இறங்குகிற தேவன். அழுது கொண்டிருக்கிறவர்களே அவர் பார்த்து கொண்டு சும்மா இருக்கிறவர் அல்ல. அந்த அழுகையின் கண்ணீரை துடைக்கிறவர் தான் நம்முடைய தேவன். நம்முடைய பிதா நம்மை உண்டு பண்ணினவர். தகப்பனை நோக்கி பிள்ளைகள் கேட்கும்போது உடனே வாங்கி கொடுக்கிறார்கள். அந்த அழுகையை நிறுத்துகிறார்கள். அதே போல பரலோகத்தின் தேவன் நம்முடைய அழுகையை கண்ணோக்கி பார்க்கிறார். நீங்கள் அழுது ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் வீணாய் போகாது. எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபம் வீணாய் போகவில்லை. அந்த கண்ணீரை கண்டார். ஏசாயா தீர்க்கனை கொண்டு அவனை சுகமாக்குகிறார். அவனுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் கிடைத்தது. அவனுடைய ராஜ்யபாரம் ஸ்திரமாக இருந்தது. மிக ஐஸ்வர்யனாக மாறினான். ஞானமாக நிறைய காரியங்களை அவன் செய்திருக்கிறான். அணை கட்டி தண்ணீரை எருசலேமுக்கு திருப்பி விட்டிருக்கிறான். இன்னும் அநேக நன்மைகள், அங்கே தொழுவங்களை ஏற்படுத்தியிருக்கிறான். இன்னும் அநேக சிறப்புகளை அவன் செய்தான். ஆனால் தன்னுடைய பொக்கிஷ சாலைகளை பெருமையாக மற்றவர்களுக்கு காண்பிக்கும் போது அதையெல்லாம் பறிபோகிறது. இது ஒரு நமக்கு படிப்பினையாக, பாடமாக இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் இந்த எசேக்கியா செய்த தவறை நாமும் செய்துவிடக்கூடாது. உங்களுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபம் செய்கிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, எசேக்கியா ராஜாவினுடைய ஜெபத்தை கேட்டு அவனுடைய கண்ணீரை கண்டு மரணத்துக்கு ஏதுவாக வியாதி கொண்டிருந்த அவனை குணமாக்கினீர். அதே சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அருமையான ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். அவருடைய ஜெபத்தையும் பரலோகத்திலே இருக்கிறதான பிதாவாகிய தேவன் கேட்டு அற்புத விதமாக அவர்களை சுகமாக்கி அவர்களை பலப்படுத்தி சபை ஆராதனைகளுக்கு அவர்கள் தொடர்ந்து கலந்து கொள்ள கிருபை செய்தல வேண்டுமாய் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே. ஆமேன். 43558041. Another number 6379350509. Email address urgentandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel.
May God bless you all.